தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 1-2-2026 இந்த புதிய மாதத்தை காண செய்த நம் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அனைத்து நலன்களால் நிரப்பி ஆசீர்வதித்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கிருபையின் வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 77:14 அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே, மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே என்கின்றது. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நம்முடைய இன ஜன பந்துகளுக்குள்ளே அதிசயமான காரியத்தை செய்து கர்த்தர் நம்முடன் இருப்பதை நிரூபிக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த மாதம் கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அதிசயமான காரியங்களை செய்து நம்முடைய இன ஜன பந்துகளுக்குள் கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர் நம்முடன் இருப்பதை நிரூபிக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் இறைவனை இன்னும் அதிகமாக தேடுங்கள். அதிகாலையில் எழுந்து தேடுங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளையில் தாவீது கூறினது போன்று அவரை துதித்து பாடுங்கள். என்றும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டுவிடாமல் வலுவாமல் அதன்படி வாழுங்கள். கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மையும் நம் சந்ததிகளையும் அதிசயங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதி நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றியப்பா. நீர் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் அதிசயங்களை செய்து எங்கள் ஜனங்களுக்குள்ளே உமது வல்லமையை விளங்க பண்ணி நீர் என்னுடன் இருப்பதை நிரூபிக்கப் போகின்றேன் என்று கூறினேன். இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் என்றும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் கீழ்ப்படுத்துள்ளவர்களாய் உமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நீர் மகிமைப்படும்படி நீர் எங்களால் மகிழ்ச்சி அடையும்படி வாழ்வோம் என்று நாங்கள் உறுதி கூறுகின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. உமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.